வணக்கம். போஸ்டர் செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் அறுவடை பணிகள் தீவிரம். நேரடி கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. பழனியில் ரோப்கார் பழுதடைந்தால் பக்தர்களை மீட்கும் முறை குறித்து விளக்கம். அந்தரத்தில் தொங்கியவர்களை மீட்டு பேரிடர் மீட்புக் குழுவினர் தத்ரூப செயல் விளக்கம். கிருஷ்ணகிரியில் மாங்காய் மற்றும் தக்காளிக்கு உரிய விலை நிர்ணயிக்க வலியுறுத்தல். மாங்காய் தக்காளிகளை இலவசமாக வழங்கி விவசாயிகள் நூதன முறை போராட்டம். நீலகிரியில் எமரால்டு அணையின் நீர்மட்டம் குறைந்து வருவதால் மின் உற்பத்தி கூட்டு குடிநீர் திட்டம் பாதிக்கப்படும் அபாயம். கோடை மழை பெய்தால் மட்டுமே நிலைமை சரியாகும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து. ஏற்காட்டில் 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி. சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெடுக்கும் மலர் சிற்பங்கள் குறித்து சிறப்பு பார்வை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பத்ராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நேரடி கொள்முதல் நிலையம் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு, கூமாப்பட்டி, கான்சாபுரம், கொடிக்குளம், நெடுங்குளம், தாணிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் நெல் பயிரிடப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பத்ராயிருப்பு, கூமாப்பட்டி, கன்சாபுரம், தம்பிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள் இன்னும் திறக்கப்படாததால் அறுவடை செய்யப்படும் நெல்மணிகளை விவசாயிகள் சாலையில் கொட்டி வைத்துள்ளனர். ஒரு சில விவசாயிகள் நெல்லை தனியார் வியாபாரிகளிடம் விற்பனை செய்து வருகின்றனர். அவ்வப்போது மழை பெய்து வருவதால் நெல்லை கொள்முதல் செய்யும் வகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை விரைவில் திறக்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனியில் ரோப்கார் அந்தரத்தில் பழுதாகி நிற்கும் நிலையில் மேற்கொள்ள வேண்டிய மீட்பு பணிகள் குறித்து பேரிடர் மீட்புக் குழுவினர் செயல்முறை விளக்கம் அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக ரோப்கார் சேவை இயக்கப்பட்டு வருகிறது. ரோப்காரில் பயணம் செய்யும் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கோயில் நிர்வாகம் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் ரோப்காரில் பக்தர்கள் செல்லும் போது பாதி வழியில் பழுதாகி நின்றால் அந்தரத்தில் சிக்கியுள்ள பக்தர்களை மீட்பது குறித்து பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தேசிய பேரிடர் மீட்புக் குழு சார்பில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் 200 அடி உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பெட்டியில் 2 வீரர்கள் மாட்டிக்கொண்ட நிலையில் கயிற்றை கட்டிக்கொண்டு மேலே செல்லும் வீரர்கள் பத்திரமாக மீட்டு வருவது போன்ற தத்ரூபமாக செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோயில் ஊழியர்கள், ரோப்கார் பணியாளர்கள், தீயணைப்பு படை வீரர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் மாங்காய் மற்றும் தக்காளிக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யாதை கண்டித்து விவசாயிகள் அவற்றை இலவசமாக வழங்கி நூதன முறையில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த பல மாதங்களாக தக்காளி நல்ல விளைச்சல் இருந்தும் அதற்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்றும் தற்போது மாங்காய்க்கும் உரிய விலை கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தனர். எனவே மாங்காய் மற்றும் தக்காளிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய விலை நிர்ணயம் செய்ய முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி தக்காளி மற்றும் மாங்காய்களை அனைவருக்கும் இலவசமாக வழங்கி நூதன முறையில் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். நீலகிரியில் எமரால்டு அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதால் மின் உற்பத்தி மற்றும் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் முக்கூர்த்தி, பைக்காரா, அப்பர் பவானி, அவலாஞ்சி, எமரால்டு, குந்தா, பில்லூர் உள்ளிட்ட 13 அணைகள் உள்ளன. இந்த அணைகளில் தேக்கி வைக்கப்படும் நீரின் மூலம் 12 மின் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன.
இதில் மஞ்சூர் அருகே உள்ள எமரால்டு அணை மூலம் 390 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. எமரால்டு அணையின் மொத்த கொள்ளளவு 184 அடியாக உள்ள நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு புதிதாக உருவாக்கப்பட்ட காட்டுக்குப்பை நீர்மின் திட்டத்திற்கு எமரால்டு அணையில் இருந்து நீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. இதனால் அணையின் நீர் இருப்பு குறைய தொடங்கியுள்ளது. இதனால் மீன் உற்பத்தி மற்றும் எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டம் பாதிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே கோடை மழை தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மீண்டும் போஸ்டர்ஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். போச்சம்பள்ளி பகுதிகளில் அறுவடை முடிந்து வயல்களில் ஆயிரக்கணக்கான வாத்துகள் மேய்ந்து வருவதால் இயற்கை உரம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி, பன்னந்தூர், கொட்டாவூர், பாரூர், அகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெல் அறுவடை முடிந்துள்ள நிலையில் தற்போது மழை பெய்து வருவதால் விளைநிலங்கள் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கின்றன. இந்நிலையில் அறுவடையில் சிதறிய நெல்மணிகளை கொத்தி தின்பதற்காக அங்கு ஆயிரக்கணக்கான வாத்துகள் முகாமிட்டுள்ளன. அத்துடன் வயல்களில் உள்ள பூச்சி புழுக்களையும் வாத்துகள் தின்று வருகின்றன. இதன் மூலம் வாத்துகளுக்கு தீவனம் கிடைப்பதுடன் அதன் எச்சங்கள் மூலம் விளைநிலங்களுக்கு இயற்கை முறையில் உரம் கிடைக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகை அருகே கீழ்வேளூரில் 6 வயது சிறுவன் இசைக்கலைஞர்களுடன் சேர்ந்து தவில் வாசித்து காண்போரை வியப்பில் ஆழ்த்தி வருகிறார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூரில் சேர்ந்தவர் பாலசுந்தரம். இவரது 6 வயது மகன் சாய் வெங்கடேஷ் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தந்தை பாலசுந்தரம் கோயில் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு நாதஸ்வரம் வாசித்து வருகிறார். கச்சேரிகளுக்கு தந்தையுடன் செல்லும் சிறுவன் இசை மீது கொண்ட ஆர்வத்தால் தவில் வாசிக்க பழகியுள்ளான். பொதுவாக தவில் வாசிப்பதற்கு பெரியவர்களே பெரும் சிரத்தை எடுக்க வேண்டிய சூழலில் சிறுவன் சாய் வெங்கடேஷ் அசாத்தியமாக தவில் வாசிக்கும் நேர்த்தி காண்போரை கவர்ந்து வருகிறது. தற்போது பெரியவர்களுடன் இணைந்து அவர்கள் வாசிக்கும் இசைக்கு ஏற்ப சிறுவன் தவில் வாசித்து அசத்தி வருகிறான். சிறுவனின் தாத்தா கணேசன் நாதஸ்வர கலையில் தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குளு குளு குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றால அருவிகளில் தற்போது தண்ணீர் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக லேசான சாரல் மழையுடன் சீதோஷணமான காலநிலை தற்போது குற்றாலம் பகுதியில் நிலவி வருவதால் இந்த காலநிலையை அனுபவிக்கவும் குற்றால அருவிகளில் குளிக்கவும் ஏராளமானோர் இங்கு வந்து குவிந்துள்ளனர். கோடைக்கால விடுமுறை இன்னும் சில நாட்களில் முடிவடைய உள்ள நிலையில் சிறுவர் சிறுமிகளுடன் வந்துள்ள குடும்பத்தினர் குற்றால அருவிகளில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்கின்றனர். கோடை விடுமுறையுடன் சனி ஞாயிறு விடுமுறையும் சேர்ந்து கொண்டதால் அதிகரித்துள்ள சுற்றுலா பயணிகளால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வேளாங்கண்ணி அருகே கோடை விடுமுறையை பயனுள்ள முறையில் கழிக்கும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டன. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்து காமேஸ்வரம் கிராமத்தில் பள்ளி மாணவ மாணவியர் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் உதவும் நண்பர்கள் தொண்டு நிறுவனம் சார்பாக கோடை கால சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன. 1 மாத காலம் நடத்தப்பட்ட இந்த பயிற்சி வகுப்பில் மாணவர்களுக்கு கணினி, தட்டச்சு பயிற்சி, ஆங்கில பயிற்சி, பாட்டு, நடனம், விளையாட்டு, ஓவியம் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. அத்துடன் மக்காத குப்பைகளான பிளாஸ்டிக் பாட்டில் உள்ளிட்டவைகளை கொண்டு பயனுள்ள பூஜாடி, பசுமை வீடுகள், செல்போன் பாக்ஸ், பூச்செட்டுகள், பைகள் தயாரிப்பு குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது. அத்துடன் கடலில் குப்பைகள் போடுவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவியர் பங்கேற்று பயன்பெற்றனர். 1 மாத பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கோடை விடுமுறையில் சாதனை படைத்துள்ள மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கோடை விடுமுறை வந்ததுமே மாணவ மாணவிகள் குஷியாகி விடுவார்கள். ஆனால் அந்த விடுமுறையை பயனுள்ள முறையில் மாற்றிக்கொள்பவர்கள் சிலர் மட்டுமே. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்து மேல்களவாய் கிராமத்தை சேர்ந்த மாணவி பிரதீக்ஷா திருவள்ளுவர் மற்றும் பாரதியார் படங்களை 1330 திருக்குறள் மற்றும் 100 பாரதியார் பாடல் வரிகளை கொண்டு ஓவியமாக வரைந்து அசத்தியுள்ளார். என் பெயர் பிரதீக்ஷா. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேல்களவாய்.
நான் இதுக்கு முன்னாடி 1330 திருக்குறளை வச்சு திருவள்ளுவர் ஓவியம் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ கோடை விடுமுறை விட்டுருக்காங்க. இப்போ இதெல்லாம் புதுசாக ஒரு உலக சாதனை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் சாதனை பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் உலக சாதனை பண்ணணும்னு தேச ஒற்றுமைக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழ் மீது நான் பற்று கொண்டதன் காரணமாகவும் திருவள்ளுவரையும் பாரதியும் இணைத்து திருவள்ளுவரில் 1330 குறட்பாக்களையும் எழுதியிருக்கிறேன். பாரதியாரில் 100 பாடல்களையும் எழுதியிருக்கிறேன். இது எழுதுறது கூட எங்கள் வீட்டில் வசதி இல்லை. வெளியே வச்சு தான் வரைஞ்சோம் இந்த ஓவியத்தை. மழை வந்துச்சுனாக்கா ஓட்டுலேருந்து தண்ணி ஒழுகும், அதனால் வரைய முடியாது. இதனால் அரசு எங்களுக்கு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். இதுக்கு எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. நான் முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சர். கூலி தொழிலாளி சுந்தர் என்பவரின் மகளான இவர் அங்குள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படித்து வருகிறார். ஏற்கனவே இம்மாணவி 1330 திருக்குறளை கொண்டு திருவள்ளுவர் படத்தை ஓவியமாக வரைந்து ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. போஸ்டர் செட்கீஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கரூர் மாவட்டம் குளித்தலை மகா மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி முத்துப்பல்லக்கில் எழுந்தருளிய அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். குளித்தலை மகா மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இந்நிலையில் விழாவின் 11ஆம் நாளன்று முத்துப்பல்லக்கில் எழுந்தருளி மேள தாளம் மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலா வந்த அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே வைகாசி திருவிழாவையொட்டி பூப்பல்லக்கில் எழுந்தருளிய அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பழைய வத்தலகுண்டு மகா பரமேஸ்வரி மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் மாவிளக்கு எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக பூப்பல்லக்கு வீதி உலாவில் 500 கிலோ மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற பூப்பல்லக்கு ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்து பவானிசாகர் அணை பூங்காவில் வாகன நிறுத்துமிடத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமாக வசூல் செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ஆசியாவிலேயே 2வது பெரிய அணையாக விளங்கும் பவானிசாகர் அணையினை காண்பதற்கும் அணையின் கீழ் பகுதியில் உள்ள பூங்காவை ரசிப்பதற்கும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு பூங்கா நிர்வாகத்தினர் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலை வசூல் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. இதுபோன்ற அதிக கட்டணம் வசூல் செய்யும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மினி பஸ் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சுப்பிரமணிய சுவாமி கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒரே கருவறையில் எழுந்தருளும் சிறப்புமிக்க இக்கோவிலில் வைகாசி சதய திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து எடுத்து சாமி தரிசனம் செய்தனர். செங்கோட்டை நெல்லைக்கு இயக்கப்படும் பயணிகள் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் 25ஆம் தேதி முதல் இணைக்கப்படும் என்ற அறிவிப்பால் ரயில் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் இருந்து நெல்லைக்கும் நெல்லையில் இருந்து செங்கோட்டைக்கும் பயணிகள் ரயில் 12 பெட்டிகளுடன் இயக்கப்பட்டு வருகிறது. ரயிலில் கூட்ட நெரிசலை தவிர்க்க கூடுதல் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் வரும் 25ஆம் தேதி முதல் நெல்லையில் இருந்து மாலை 6:20 மணிக்கு செங்கோட்டைக்கு புறப்படும் பயணிகள் ரயிலில் கூடுதலாக 2 பெட்டிகளும், செங்கோட்டையில் இருந்து மதியம் 2:05 மணிக்கு நெல்லைக்கு புறப்படும் பயணிகள் ரயிலில் கூடுதலாக 2 பெட்டிகள் இணைக்கப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம்.
தாதரவலசை கிராமத்தில் எருதுவிடும் திருவிழாவில் காளைகள் சீறி பாய்ந்து ஓடின. திருப்பத்தூர் மாவட்டம் தாதரவலசை கிராமத்தில் 22ஆம் ஆண்டு எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்து ஓடின. இந்த எருதுவிடும் திருவிழாவினை திருப்பத்தூர் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் குறைந்த நேரத்தில் இலக்கை அடைந்த எருதுக்கு முதல் பரிசாக 85,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு 100க்கும் மேற்பட்ட பரிசுகளும் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு நடைபெற்றது. இப்போட்டியில் திருச்சி, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து 13 காளைகளும் 9 வீரர்கள் அடங்கிய 13 மாடுபிடி வீரர்கள் குழுவினரும் கலந்து கொண்டனர். இதனையடுத்து போட்டிகளை பொன்னமராவதி தாசில்தார் சாந்தா முருகேசன் கொடியசைத்து தொடங்கி வைத்த நிலையில் புதுக்கோட்டை அதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் தமிழக வீட்டுவசதி வாரிய தலைவருமான PK வைரமுத்து மாடுகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்காமல் சென்ற மாடுகளுக்கும் ரொக்கப் பரிசுகள், கோப்பைகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியை காண காரையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்து வீரர்களை உற்சாகப்படுத்தி மகிழ்ச்சி அடைந்தனர். நடந்து முடிந்த சுற்று உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் கல்வியாளர் கார்த்திகேயன் குப்புசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று AI-யில் என்ன படிக்கலாம் என்பது குறித்து பேசவுள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.